ஆழ்மனதின் உதவியுடன் நினைத்ததை அடையுங்கள். ஒரு உரையாடல். வாழ்க்கையில் சிலருக்கு எல்லாம் எளிதாக கிடைப்பது போல தெரிகிறது. ஆனால் சிலர் எவ்வளவு முயற்சி செய்தாலும் முன்னேற முடியாமல் இருக்கிறார்கள். இதற்கு காரணம் என்ன என்று நினைத்ததுண்டா? நானும் இதை பற்றி பலமுறை யோசித்திருக்கிறேன். சிலர் சொல்வார்கள், அதற்கு காரணம் அதிர்ஷ்டம் அல்லது சூழ்நிலை என்று. ஆனால் அதுவே முழு உண்மை அல்ல என்று எனக்கு தோன்றுகிறது. சரி சொல்லுகிறாய். உண்மையில் காரணம் வெளியில இல்லை, அது நம்முள் இருக்கிறது. குறிப்பாக நம்முடைய ஆழ்மனத்தில். ஆழ்மனம் என்றால் என்ன? நாமெல்லாம் மனம் என்று சொல்வது இதேதானே? இல்ல, நாம் தினமும் நினைப்பதும் பேசுவதும் தீர்மானிப்பதும் மேற்பரப்பான மனத்தின் வேலை. ஆனால் நம்முடைய பழக்கங்கள், பயங்கள், நம்பிக்கைகள், நம்மை அறியாமலே வழிநடத்தும் சக்தி, அதுதான் ஆழ்மனம். அப்படியா? அதாவது நம்முடைய வாழ்க்கையை மறைமுகமாக கட்டுப்படுத்துவது ஆழ்மனம் என்று சொல்கிறாயா? ஆம், அது ஒரு விதமான நிலம் போல. அதில் நாம் விதைக்கும் எண்ணங்கள் விதைகளாக மாறி வளரத் தொடங்கும். அதாவது நல்ல எண்ணங்களை விதைத்தால் நல்ல விளைவு, கெட்ட எண்ணங்களை விதைத்தால் கெட்ட விளைவு கிடைக்கும் என்றுதானே? சரியாக புரிந்து கொண்டாய். மண் எந்த விதையையும் வேறுபடுத்தாது. அதுபோல ஆழ்மனமும் நாம் கொடுக்கும் எண்ணங்களை நம்பி அதன்படி செயல்படத் தொடங்கும். அதனால்தான் சிலர் எப்போதும் எனக்கு முடியாது, நான் தோல்வி அடைவேன் என்று நினைத்தால் உண்மையிலேயே தோல்வி அடைகிறார்கள். அதுதான், அவர்கள் முயற்சிக்கும் முன்பே அவர்களின் ஆழ்மனம் தோல்விக்கு தயாராகி விடுகிறது. அப்படியானால் ஒருவர் நான் முடியும், நான் வெற்றி பெறுவேன் என்று நம்பினால் வாழ்க்கை மாறிவிடுமா? நிச்சயமாக. அந்த நம்பிக்கை ஆழ்மனத்தில் பதிந்து அவனை சரியான வழியில் நடத்தும். இது படிப்புக்கும் பொருந்துமா? கண்டிப்பாக. ஒரு மாணவன் நான் தேர்வில் வெற்றி பெறுவேன் என்று தினமும் நம்பிக்கையுடன் நினைத்தால் அவன் மனம் அவனை ஒழுங்காக படிக்கவும் கவனமாக இருக்கவும் தூண்டும். இதேபோல் தொழிலிலும் வாழ்க்கையிலும் வெற்றி பெற முடியும் போலிருக்கிறது. ஆம், எந்த துறையிலும் இதே விதிதான். ஆனால் வெறும் வார்த்தைகளால் மட்டும் இது சாத்தியமா? இல்லை, உணர்ச்சி மிக முக்கியம். நான் வெற்றி பெறுவேன் என்று சொல்வதற்கு பதிலாக அது நடந்துவிட்டது போல மனதில் உணர வேண்டும். அதாவது மனக்கண்ணில் காட்சியாக பார்க்க வேண்டுமா? சரியாக சொன்னாய். கற்பனை சக்தி ஆழ்மனத்திற்கான கதவாகும். உதாரணமாக, நான் ஒரு இலக்கை அடைந்திருப்பது போல கற்பனை செய்தால் அது உண்மையாக மாறுமா? தொடர்ந்து நம்பிக்கையுடன் கற்பனை செய்தால் ஆழ்மனம் அதை ஏற்றுக்கொண்டு அதற்கான வழிகளை தேடத் தொடங்கும். இது மிகவும் ஆச்சரியமாக இருக்கிறது. ஆனால் சில நேரங்களில் பயம், சந்தேகம் எல்லாம் வருமே. அது இயல்புதான். ஆனால் அந்த நேரங்களில் நம் எண்ணங்களை மாற்ற முயற்சிக்க வேண்டும். நல்ல உறுதிமொழிகளை சொல்லலாம். உதாரணமாக, நான் அமைதியாக இருக்கிறேன், என் வாழ்க்கை நல்ல பாதையில் செல்கிறது, நான் வெற்றி பெறுகிறேன் போன்ற வாக்கியங்கள். இவை எப்போது சொல்ல வேண்டும்? குறிப்பாக தூங்குவதற்கு முன் மற்றும் காலை எழுந்தவுடன். அந்த நேரங்களில் மனம் அமைதியாக இருக்கும். அப்படியானால் அந்த நேரங்களில் நினைக்கும் எண்ணங்கள் ஆழ்மனத்தில் விரைவாக பதியும். ஆம், அதனால் அந்த நேரத்தை நல்ல எண்ணங்களுக்கு பயன்படுத்த வேண்டும். ஆனால் நாம் நினைத்ததும் உடனே பலன் கிடைக்கவில்லை என்றால்? விதை விதைத்தவுடன் மரம் வளராது. அதற்கு நேரம் தேவை. அதுபோல எண்ணங்களுக்கும் பொறுமை தேவை. அதாவது தொடர்ந்து நல்ல எண்ணங்களை விதைத்துக் கொண்டே இருக்க வேண்டும். சரியாக. ஒரு நாள் அவை நிச்சயமாக பலன் தரும். இதை பெரியவர்கள் வாழ்க்கையில் பயன்படுத்தி இருக்கிறார்களா? ஆம், விஞ்ஞானிகள், கலைஞர்கள், விளையாட்டு வீரர்கள் எல்லோரும் முதலில் தங்கள் வெற்றியை மனதில் கற்பனை செய்தவர்களே. அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையின் திறவுகோல் நம்முடைய ஆழ்மனத்தில்தானே இருக்கிறது. அதுதான் உண்மை. நாம் என்ன நினைக்கிறோம், என்ன நம்புகிறோம், அதுவே நம் வாழ்க்கையை உருவாக்குகிறது. அப்படியானால் இன்று முதல் நான் என் எண்ணங்களை கவனமாக தேர்ந்தெடுப்பேன். அதுதான் வெற்றிக்கான முதல் படி. ஆழ்மனத்தை நல்ல எண்ணங்களால் நிரப்பினால் வாழ்க்கை நிச்சயம் மாறும் போல இருக்கிறது. நிச்சயம். நம்பிக்கை, நல்ல எண்ணங்கள், கற்பனை, பொறுமை
இவை இருந்தால் நினைத்ததை அடைய முடியாதது எதுவும் இல்லை. அப்படியானால் நம் கனவுகளை நிஜமாக மாற்றும் சக்தி நம்முள் இருக்கிறதே. ஆம், அந்த சக்திதான் நம் ஆழ்மனம்.